மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லே. நாம் இன்றைக்கு தாவீது அரசனும் ஆலோசனை கர்த்தரும் என்கிற தலைப்பிலே படிக்கப் போகிறோம். தாவீது அரசனாக போகும்போதே ஆலோசனை கேட்டான் என்று கடந்த முறை படித்தோம். சவுல் இறந்து விட்டான், அந்த செய்தி வருகிறது. அவன் தாவீதை வெறுத்தான், தாவீதை கொல்லுவதற்காக அலைந்தான். அவனுக்கு பயந்து பெலிஸ்தர்களுடைய ராஜ்யத்திலே போய் குடியிருக்கிறான். வனாந்தரத்திலே, மலைகளிலே, குகைகளிலே, காடுகளிலே போய் பதுங்கி வாழ்கிறான் தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள. அவனோடு கூட 600 குடும்பங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் வேண்டிய உணவு, உடை, பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து தாவீது காத்து கொண்டு வருகிறான். அங்கே சவுல் மரித்து விட்டான் என்ற செய்தி வந்து விட்டது. அவன் கர்த்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகலாமா? நான் அங்கே போய் குடியிருக்கலாமா? கர்த்தர் சொல்கிற, போ, யூதாவுக்கு போ. அதோடு அவன் விடலை. ஆண்டவரே, அங்கே எந்த ஊரில் போய் நான் குடியிருக்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, எபிரோனுக்கு போ. அதே போல் எபிரோனிலே அவன் குடியேறினான். அந்த ஊர் மக்கள் வருகிறார்கள், யூதேயர் மனிதர்கள் வருகிறார்கள். 10 கோத்திரம் சவுலை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். சவுலுடைய குடும்பத்தார் ராஜாவாக இருந்து அவர்களை 10 கோத்திரத்தை வழிநடத்துகிறார்கள். இங்கே தாவீது தனியாக யூதா தேசத்திலே இருக்கிறான். 7.5 வருடங்கள் அங்கே இருந்தான். 7.5 வருடங்கள் முடிந்த பிறகு அந்த 10 கோத்திரத்தார் வருகிறார்கள். வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நீர் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த போதே கர்த்தர் தானே உம்மை தெரிந்தெடுத்தார், கர்த்தர் தானே உம்மை அபிஷேகித்தார். அவரது ஆலோசனையை கேட்டு நீர் எல்லாம் செய்தீரே, யுத்தங்களை நடத்தினீரே, எல்லா தேசத்திலும் யுத்தங்களை நடத்தினீரே, எனவே நீர் எங்கள் மேல் ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அதே போல அவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இவன் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிற மனிதன். தாவீது கேட்டான், சிறந்த ராஜாவாக இருந்தான். அவனுடைய வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இன்று வரை தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். தாவீது கர்த்தரை நேசித்தவன், கீழ்ப்படிந்தவன், அவருடைய ஆலோசனையை மிகவும் விரும்பியவன். இப்போ நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கலாம் ஆலோசனை பற்றி. ஏசாயா 28வது அதிகாரம் கடைசி வசனம் 29ஆம் வசனம். இந்த வசனம் சொல்லுகிறது, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர். இப்படி செய்யணுமா, இப்படிதான் நடக்கணுமா என்று மனிதர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அது ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே இருக்கும். நன்றாக நடத்துவார் கர்த்தர். செயல் அவருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நாம் செயல்பட்டால் அந்த செயலில் அவர் மகத்துவமானவர், மகத்துவமாய் நம்மை நடத்துகிறவர். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தருடைய ஆலோசனையை விரும்ப வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும்.
ஏசாயா 9:6 நம்ம எல்லோருக்கும் தெரியும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. அதாவது ஆலோசனை கர்த்தா. இயேசுநாதருக்கு பேரே ஆலோசனை கர்த்தா. அவர்கிட்ட கேளுங்க, என்ன ஆலோசனை வேண்டும் என்றாலும் அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்ன தொழில் நான் பண்ணணும், ஆண்டவரே ஆண்டவரே என் பிள்ளைய எங்கே படிக்க வைக்கணும், ஆண்டவரே எங்கே நான் இடம் வாங்கி வீடு கட்டணும், ஆண்டவரே எங்கே என்னுடைய மகனுக்கு பொண்ணு எடுக்கணும், எங்கே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், என்ன படிப்பு படிக்க வைக்கணும், ஆண்டவரே எல்லாம் கேளுங்க. என் வாழ்க்கையே நாசமாக போய் கிடக்க, நான் என்ன செய்ய ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் ஆலோசனை கொடுப்பார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அந்த ஆலோசனை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆலோசனைப்படி நடக்கும்போது மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நீதிமொழிகள் 11:14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில், கர்த்தருடைய ஆலோசனை இல்லாத இடத்தில், கர்த்தருடைய யோசனை வழிநடத்துதல் இல்லாத இடத்திலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். நிற்க முடியாது, அவர்களுடைய வாழ்க்கை நிலைத்து நிற்காது, அவர்கள் விழுந்து போவார்கள். கர்த்தர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். கர்த்தர் அநேக ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அவர்தான் ஆலோசனைக்காரர். ஒவ்வொரு காரியத்திலும் ஆலோசனை கொடுப்பார். கர்த்தர்கிட்ட கம்ப்ளீட்டா உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து விட்டு ஒவ்வொரு காரியத்திலும், அநேக காரியங்கள் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் எனக்கு ஆலோசனை வேண்டும், சிறிய காரியமோ பெரிய காரியமோ எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் கொடுப்பார். யாராவது பக்கத்து வீட்டில் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா? கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவர் சொல்லுவார், அப்படியா, நீ முதல்ல உன் வாயை மூடுன்னு சொல்லுவார். நீ பேசுகிறத நிறுத்து, நீ பதில் பேசாத. யாராவது சண்டை போட்டாக்க, வம்பு பண்ணாக்க, பதிலுக்கு வம்புக்கு போகாத, முதல்ல வாயை மூடும்பார். என்ன செய்யணும்? வாயை மூடிக்கணும். நிறைய பிரச்சனை தீந்துரும். பேசுறதுனால தான் அநேக பிரச்சனைகள் வருகிறது. அதனால் பேச்சை குறைச்சிட்டோம்னாக்கவே நமக்கு அது கர்த்தர் கொடுக்குற அருமையான யோசனை, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரலாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். சொல்லலாம், நான் விழுந்து போக மாட்டேன், கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடப்பேன். அடுத்து 12வது அதிகாரத்தில் 15 பாருங்க. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாய் இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். இந்த மதி இல்லாதவர்கள், ஒரு சரியான அறிவு இல்லை, அவர்களுடைய பார்வைக்கு அவங்க நடக்கிறது தான் செம்மையானது. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு அறிவெல்லாம் இருக்குது, நான் இப்படி தான் செய்வேன், பிடிச்ச தவறான காரியத்திலே தொங்குவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கணும். அப்போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். இந்த சாலமோன் பார்த்தீங்களா, சாலமோன் ராஜா கர்த்தருக்கு பலியிட்டான். கர்த்தர் அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு. கர்த்தர் உங்களிடத்திலே கேட்டால் என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு வர்றார் ராத்திரி, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு, நீங்கள் என்ன கேட்பீங்க?
இப்பயே பதிலெலாம் யோசித்து வச்சுக்கோங்க. நான் ஆலோசனைலாம் கொடுக்க மாட்டேன், நீங்கள் யோசித்து வைங்க என்னன்னு. ஆனால் உங்கள் பாஸ்டர் அடிக்கடி அதை சர்ச்சில் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியல எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, போக்குவரத்து அறியாத சிறுவனாய் நான் இருக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த இவ்வளோ ஜனங்கள், இந்த பெரிய கூட்டம், இவர்களை வழிநடத்த எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், நல்லதை கேட்ட நீ வேற எதையும் கேட்காம என் ஜனத்தை வழிநடத்த உனக்கு ஞானம், என்னுடைய ஞானம் வேண்டும் என்று கேட்டாய். ஓகே, ஆண்டவர் கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அதோட என்னத்தை கொடுத்தாரு? உன்னை மாதிரி ராஜா இனிமேல் பூமியில் யாரும் இருக்கிறது போகிறது இல்லை. உனக்கு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுப்பேன், அவ்வளோ சமாதானமான நாட்களை கொடுப்பேன், யுத்தம் இல்லாத நாட்களை கொடுப்பேன், எல்லா ராஜாக்களும் உன்னை கொண்டு பயப்படுவார்கள். அப்படி கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய ஆலோசனை மிக மிக அருமையானது. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 19:21. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷன் அநேக எண்ணங்களை எண்ணுகிறான், யோசிக்கிறான். இதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே வரலாமா, எத்தனையோ யோசனைகள் வருகிறது. அதான் ஒரு நாளைக்கு 10,000 42,000 வரைக்கும் எண்ணங்கள் மனித மனதிலே ஒவ்வொரு நாளும் தோன்றுகிறது. கணக்கு போட்டு வச்சுருக்காங்க, எல்லாம் சயின்டிஃபிக். அத்தனை யோசனைகள் வருகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் எத்தனை வந்தாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அதனால் கர்த்தருடைய யோசனையை விரும்ப வேண்டும், கேட்க வேண்டும், அவர் கொடுக்கிற யோசனைப்படி நடக்க வேண்டும். பெரியவங்க, மூத்தவங்க, நல்லவங்க எல்லாத்தையும் யோசனை கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருடைய யோசனை வேண்டும். மற்றவங்க சொன்னதும் கர்த்தர் பேசுறதும் ஒரே மாதிரி இருக்கா? யோசனை கர்த்தர் கொடுப்பார். அநேக வருடங்களுக்கு முன்பு, என்னுடைய திருமணத்திற்கெல்லாம் முன்பு, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அதைவிட அதிக சம்பளம், மேலான ஒரு வேலை எனக்கு கிடைத்தது. போய் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிவிட்டு மெடிக்கல் செக்கப்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருக்கேன். அப்போ கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வாங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லி. சரி, நல்லது. நான் காலையில் எழும்பி எப்பயும் போல் பைபிள் வாசிட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, எனக்கு இப்படி புது வேலை கொடுத்துருக்கீங்க, நான் போக போகிறேன். கர்த்தர் நீங்கள் என் கூட இருந்து என்னை நடத்தணும். கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். நீ இன்னைக்கு ரிசைன் பண்ணாத, எழுதி கொடுக்காத வேலையை. எனக்கு ஒரே யோசனை. சரி, வந்தாச்சு. ஏன்னா நல்ல ஊர், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்கும், ஆசையாக இருக்குது போகிறதுக்கு. ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அந்த நாள் முடிஞ்சிருச்சு. 2வது நாள் ஜெபம் பண்ணேன். 2வது நாளும் கர்த்தர் சொன்னார், எழுதி கொடுக்காத. நான் தங்கியிருந்த ரூம்லேருந்து எல்லாத்தையும், என்னுடைய அந்த காலத்தில் இருக்கிற அடுப்பு, மண்ணெண்ண அடுப்பு, 2 அடுப்பு, பாத்திரம், பண்டம் எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு அடைச்சிட்டேன் எங்கள் வீட்டுக்கு கொடுத்து விடுறதுக்கு. போகிற புது ஊரில் நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ஹாஸ்டல்லேருந்து வேலை பார்க்கலாம். கர்த்தர் 2வது நாள் சொல்கிறாரு, ரிசைன் பண்ணாத. சரி, வந்துட்டேன். அடுத்து 3வது நாளும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, டப்பாலாம் கட்டி வச்சுட்டேன் ஆண்டவரே, பண்ணாத. எனக்கு என்னன்னே புரியலை. 3வது நாள் கர்த்தர் பண்ணாதன்னு சொல்லிட்டாரு. நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், ஃபோன் வருது. மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. சரி, நான் போய் ஃபோன் அட்டன் பண்ணுறேன். அங்கேருந்து வேலையை ரிசைன் பண்ணாதீங்க,
ஃபோன் வருது. என்ன ஆச்சு? உங்களுக்கு முன்னால் இருந்தவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார், உங்களால் ஜாயின் பண்ண முடியாது, வந்தாலும் ஜாயின் பண்ண முடியாது, ஸ்டே பண்ணிட்டாரு. அதை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் கர்த்தர் ஆலோசனை, கர்த்தர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம்ம மனசில் தான் ஒரு இம்ப்ரெஷன் தெரியுதா, பண்ணாத அப்படின்னு கர்த்தர் நம்ம இருதயத்தில் தான் பேசுகிறாரு. சின்ன வயசுலேயும் பேசுவார், நடுத்தர வயசுலையும் பேசுவார், வயோதிகத்திலும் பேசுவார், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் பேசுவார். அன்பானவர்களே, எத்தனையோ தடவை கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடந்து நான் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அற்புதங்களை பெற்றிருக்கிறேன். ஒரு சில நேரங்களில் கர்த்தர் பேசியும் கீழ்ப்படியாமல் இருந்து முட்டாள்தனமாக நடந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் விட்டு கதறிய நேரங்கள் உண்டு. என்னதான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருந்தாலும் கர்த்தர் ஆலோசனை கொடுக்கும்போது ஆலோசனையை கேட்க வேண்டும், மீறக்கூடாது. ஆலோசனையை மீறும்போது கண்ணீர் விட வேண்டிய நேரங்கள் வந்து விடுகிறது. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசுவார். இருதயத்தை ஒழுங்காக வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தரோட நல்ல ஃபெல்லோஷிப்பில் இருக்கணும். வசனம் தெரியணும், வசனத்தை வாசிக்கணும், படிக்கணும், உள்ள கர்த்தர்கிட்ட பேசணும், அந்நிய பாஷை பேசணும், பரிசுத்தாவியில் நிறைஞ்சிருக்கணும். நாம் இந்த பூமியிலே விசேஷமாக அழைக்கப்பட்டவர்கள். எல்லாரும், இந்த பூமியில் இருக்க எல்லா மனிதரும் அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நாம் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டோம். அநேகர் இன்னும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்கிறேன், இங்கே ஆலயத்தில் இருக்கிற நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்கிறவர்கள். ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், உங்களை வழி நடத்துகிறார், உங்களை ஒவ்வொரு நாளும் வீட்டிலும் வழி நடத்துவார். ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் ரொம்ப மனதை இறுக்கி பிடிச்சு அமைதியாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கும். சண்டை போடலாம் அப்படி தோணும். நான் கர்த்தர் சொல்வார், அமைதியாரு, கீப் குவைட், நான் உன்னுடைய யுத்தங்களை பண்ணுவேன், நீயா போய் தோல்வியை சந்தித்து விடாதே, நான் உனக்காக யுத்தம் பண்ணட்டும். அப்படி நாம் இருக்கிறப்ப அன்பான பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். இந்த சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். அவர் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது அது நித்திய காலமாக நிலைத்து நிற்கக்கூடிய ஆலோசனை. குடும்பம் குடும்பமாக, வாழையடி வாழையாக தழைத்து செழித்து நீங்கள் வளரும்படி அப்பேற்பட்ட ஆலோசனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவனுடைய ஆலோசனை நம்முடைய ஆலோசனை அல்ல, நம்முடைய நண்பர்கள் குடும்பஸ்தினர்கள் அவர்கள் கொடுக்கிற ஆலோசனை அல்ல. அவர் உங்கள் இருதயத்திலே பேசி உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆலோசனை அது தலைமுறை தலைமுறையாக நிற்கும். கர்த்தர் உங்களுக்கு மட்டும் கர்த்தர் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்கக்கூடிய ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, நான் ஆச்சரியப்படுறேன். என்னுடைய பெற்றோர் விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள். அவர்கள் ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு கடைசி காலங்களிலே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுடைய பெற்றோர், என் அப்பாவுடைய பெற்றோர், என்னுடைய அம்மாவுடைய பெற்றோர், அவர்களும் கிறிஸ்தவர்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! எங்க தாத்தாவுடைய அப்பா அவரும் கிறிஸ்தவர். அதாவது தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்துவை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை, சாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் இப்போது கர்த்தருடைய ஆலோசனையை ஏற்று அவர் வழியில் நடக்கும்போது உங்கள் தலைமுறை அப்படியாக கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுடைய சமாதானம் உங்களுக்கு பெரிதாய் இருக்கும். ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்வீர்கள். கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு நடக்கும்போது
ஒரு காலத்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய துணியக்கூடாது. நல்லா கவனிக்கணும். சில அற்பமான காரியங்களுக்காக ஆண்டவரை விட்டுட்டு அங்கே இங்கேயும் ஓடுறவங்களை பார்த்துருக்கேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனையில் நிலைத்திருங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் வழியிலே நிலைத்திருங்கள். நான் என்ன செய்ய, என் குடும்பம் அப்படி, எங்கள் ஊர் அப்படி, எங்கள் வம்சம் அப்படி, ஆனாலும் நான் அங்கே போக வேண்டியதாயிருச்சு. நோ நோ, கர்த்தர் இருக்கிறாரு. அவர் ஆலோசனை பரிசுத்த வேதாகமம் முழுவதிலும் எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயத்திலும் அவர் பேசுகிறவர். உங்களுடைய இருதயம் உறுதியாயிருக்கும் போது அவருடைய ஆலோசனை கிடைக்கும். அந்த ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தலைமுறை தலைமுறையாக நீங்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒரே வழி கர்த்தருடைய ஆலோசனை. சங்கீதம் 73:24 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆலோசனையின்படி வழி நடத்துகிறார், மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறார், பரலோகத்துக்கு கொண்டு போறார். பூமியிலே அவருடைய ஆலோசனைப்படி நடக்காமல் மகிமையிலே போய் சேர்ந்து விடலாம் என்று நம்பக்கூடாது, எண்ணக்கூடாது. நீங்கள் இங்கே இருக்கும்போது தான் உங்களுக்கு வாய்ப்பு கர்த்தர் பக்கம் நிற்க, கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ, கர்த்தரோடு இசைந்து நடக்க, வேத வசனங்களின்படி எல்லாவற்றையும் பிராக்டிஸ் பண்ண பூமியில் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. மரித்து போனதற்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. எவ்வளவு கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இந்த பூமியில் வாழும்போது கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்க வேண்டும். எனக்கு எங்கள் அப்பா முக்கியம், அம்மா முக்கியம், குடும்பம் முக்கியம், அவங்களாம் அப்படி சொன்னாங்க, என்னை வழி நடத்தினாங்க. அந்த பரமா அப்பா சொன்னாரே, அதை கேட்டியா? அந்த ராஜாதி ராஜா சொன்னாரே, ஆலோசனை கர்த்தர் சொன்னாரே, ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் சொன்னாரே, அதை கேட்டாயா தம்பி? அதை கேட்டாயா தங்கை? அம்மா, நன்றாக படித்தவர்கள், ஐயா நன்றாக படித்தவர்கள், கவனிங்க. அவர் ஆலோசனை கேட்டு நடக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு கேட்டு நடந்தான். அவன் கேட்காம செய்த காரியங்கள் இருக்கிறது. இந்த அரசனை பற்றி படிக்கும்போது நாம் அதை படிப்போம். ஆனால் இப்போது ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறான், அவனுக்கு ஆலோசனை தேவை. கர்த்தர் ஆலோசனை அவனுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார். யோவான் 16:13, சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய அவர் பரிசுத்த ஆவியானவர், ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு நமக்குள்ளே வந்தவர் அங்கே இருக்கிறார். ஆனால் திரும்ப திரும்ப யூ ஷுட் கெட் ஃபில்ட் இன் த ஹோலி ஸ்பிரிட். கார் வாங்குகிறோம், கார் வாங்குறப்ப அவங்க 2 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி காரை ஓட்டிட்டு போகிறதுக்கு விடுவாங்க. எவ்வளோ தூரம் போகிறதுக்கு பெட்ரோல் கொடுப்பாங்க? அடுத்த பெட்ரோல் பங்க்குக்கு நீங்கள் போகிறது வரைக்கும் அவங்க பெட்ரோல் ஊற்றிருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து வெளியே போன உடனே என்ன சொல்கிறோம்? டேங்கை ஃபில்லப் பண்ணுப்பா, நிறைச்சி விடுப்பா. ஏன்னா எவ்வளோ வேகமாக போகும், எவ்வளவு தூரம் போகும், அதெல்லாம் கணக்கு பார்க்கணும், பார்த்தீங்களா? அதனால் எழுதிக்குவோம், பேப்பர் எடுத்து 30 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன், இங்கேருந்து இங்கே போகிறேன், கணக்கு எழுதிப்போம். எவ்வளோ தூரம் வண்டி போயிருக்கு, எவ்வளோ பெட்ரோல் ஆகுது. பெட்ரோல்லாம் கணக்கு பார்க்குறோமே, அபிஷேகத்திலே கணக்கு பார்த்தோமா? ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு அளவை கர்த்தர் கொடுக்கிறார். அதற்கு பிறகு கெட் இட் ஃபில்ட் அப். திரும்ப 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 பரிசுத்த ஆவியை நிரம்ப பண்ண வேண்டும், நிரம்பி வழிய வேண்டும். எவ்வளோ நேரம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிறோமோ அவ்வளோ தூரம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம், அவருக்கு பிரயோஜனமாய் இருப்போம். ஒரு லேடி எட்டர்
என்னால் என்ன ஃபுல் நேம் ஞாபகம் வர்றப்ப சொல்கிறேன். அந்த அம்மா பாருங்க 1880களில், இப்போ நம்ம 2000 இருக்கிறோம், 1880களில் இருந்த ஒரு பெண்மணி, சாதாரண ஒரு பெண். அவள் பரிஸ்தாவிலே நிறைந்திருந்தாள். பெரிய பெரிய பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் அவளுடைய கூட்டங்களில் நடந்தது. அந்த அம்மா ஒரு ஊருக்கு போவாங்க, அந்த ஊரில் கொஞ்ச நாள் இருப்பாங்க. செவிடு காது திறக்கும், ஊமை வாய் பேசும், முடவன் நடப்பான், அநேக அற்புதங்கள் நடக்கும். உலகத்தில் இருந்த அத்தனை பெரிய ஊழியர்களும் எற்றருடைய மீட்டிங்க்கு போவாங்க, உட்காருவாங்க. அந்த அம்மா யாரையாவது கூப்பிட்டு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய மனிதர்கள் யாராவது இருக்கும்போது அவர்கள் பிரசங்கிப்பார்கள். இவங்க அதுக்கு பிறகு ஒரு பிரசங்கத்தை பண்ணி பரிஸ்தாவியானவருடைய அபிஷேகம் அந்த கூட்டத்திலே நிரம்பி வழியும், அற்புதங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிஸ்தாவிலே நிறைந்து கொள்ளுகிற அந்த அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும். நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், சும்மாலாம் முடியாது. 1 மணி நேரம் கதவை சாத்திட்டு, யாரும் பேசக்கூடாது, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு வீட்டில் இருக்கவங்ககிட்ட அன்பாக சொல்லிட்டு பரிஸ்தாவியில் நிறையலாம், அந்நிய பாஷை பேசலாம். இந்த அந்நிய பாஷை, பரிஸ்தாவின் அபிஷேகம் பற்றிய வசனங்களை தியானிக்கலாம். ஒவ்வொரு நாளும் செய்யும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உண்டாக்குவார். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் பிதாவிடத்திலிருந்து அவர் சொல்ல கேட்ட கேள்விப்பட்டவைகள் யாவையும் உங்களுக்கு சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், ஆலோசனை கொடுப்பார். இனி உங்களுக்கு நடக்கப் போகிற காரியங்கள், இனி வரப்போகிற காரியங்கள், என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களை அவர் உங்களுக்கு அறிவிப்பார். பரிஸ்தாவியானவரை உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு வேற யாரையோ தேடி ஓடி அங்கே போய் கேட்காதீங்க, நான் என்ன செய்யணும், என் தலையில் கையை வச்சு எனக்கு சொல்லுங்கன்னு போய் கேட்டுட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு பேசுகிற கர்த்தர். அவர் யாரை கொண்டோ பேசுவதற்கு நீங்கள் அந்நியர்கள் அல்ல, நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அவர் உங்களிடத்திலே பேசுவார். கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுத்தார். ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, வெளியே வாப்பா, வீட்டை விட்டு மேலே அண்ணாந்து பாரு, அந்த நட்சத்திரங்களை எண்ணு, உன்னுடைய பிள்ளைகள் அதெல்லாம், அவர்கள் உன்னுடைய பிள்ளைகள், அதை எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியை உன்னால் எண்ண முடியும். ஒரு ஆலோசனை. அன்னையிலிருந்து அவன் தினம் வானத்தை பார்த்துருப்பான், எண்ணியிருப்பான், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பேர் வச்சிருந்திருப்பான். நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஆலோசனை கொடுத்தார். பாவம் யாக்கோபு போய் மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டான். அண்ணனை ஏமாத்திட்டு ஓடினான், இப்போ மாமனார்கிட்ட மாட்டிக்கிட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, சரி சரி, அங்கே இருக்க புன்னை மரம், அங்கே இருக்கிற வாதுமை மரம்லாம் வெட்டு, கோலை வெட்டு, இடையில பட்டையை வெட்டு, நல்ல வெள்ளை தெரிகிற மாதிரி பலத்த ஆடுகள் பொழியும் போது தண்ணி குடிக்க வர்ற இடத்துல போட்டு வை. அதே போல் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். இது என்னடா, புன்னை மரத்தை வெட்டணுமா, வாதுமையை வெட்டணுமா, பட்டையை உரிக்கணுமா, அங்கே போடணுமா, அதுக்கும் ஆட்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கவில்லை. கர்த்தர் யார் என்றதை அறிந்திருந்தான். பாருங்க, அங்கே போட்டான். அப்போது அங்கே பொழிகிற ஆடுகள் எல்லாம் பலத்த குட்டிகளை போட்டது. நல்ல பலமானவைகள் எல்லாம் யாக்கோபை சேர்ந்தது, பலவீனமானவைகள் எல்லாம் லாபானை சார்ந்ததுன்னு பைபிளில் தான் எழுதியிருக்கு. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார். அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது நீங்கள் சோர்ந்து போவது கிடையாது. யோசேப்புக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். பஞ்ச காலத்தில் அந்த எகிப்து தேசத்தில் இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வேணும். முதன்முறையாக பெரிய களஞ்சியங்களை கட்டி ரேஷன் முறை. இன்றைக்கு தான் நம்ம ரேஷன் கடையெல்லாம் வந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் எங்கள் ரேஷன்றதையே கேள்விப்பட்டதில்லை. திடீர்னு இடையில வந்தது தான் இந்த ரேஷன். பாருங்க, ரேஷன் முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணதே நம்ம யோசேப்பு தான். எப்படி சேமிப்பது
எப்படி பஞ்சத்திலிருந்து தேசத்தை காப்பது எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அவர் உங்களுக்கும் கொடுப்பார். ஆவி மண்டலத்திலே நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கடந்த காலங்கள் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் கடைசி நாள் வரை, இயேசுவின் வருகை வரை நடக்கப் போகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே என்ன என்பது அவருக்கு தெரியும். உங்கள் தலைமுறைகளிலே நடப்பது என்னவென்று அவருக்கு தெரியும். அவரிடம் ஆலோசனை கேட்கும்போது அவர் ஆச்சரியமான, அருமையான, அற்புதமான நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். தாவீது ராஜாவாயிட்டான். அவன் ராஜாவானதை கேள்விப்பட்ட உடன் இந்த பெலிஸ்தியர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அவங்களுக்கு தாவீது யாருன்னு தெரியும். நம்ம பெரிய தளபதியாகிய கோலியாத்தை வீழ்த்தியவன். இப்ப இவன் என்னன்னா திடீர்னு ராஜாவாயிட்டான். பெலிஸ்தியர் தேசத்துக்கு ஆபத்து வந்து விட்டது. அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. வந்து இவனுக்கு விரோதமாக பாளையம் இறங்குகிறார்கள். பெத்லஹேமிலே இறங்கி உட்கார்ந்திருக்கிறார்கள். இவன் பார்த்தான், நமக்கு வேற வழி இல்லை. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 25 வரை நீங்கள் வீட்டிலே வாசிக்கும் போது இதை பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட அவன் கேட்குறான் பாருங்க, பெலிஸ்தருக்கு விரோதமாக நான் போகலாமா ஆண்டவரே? கர்த்தர்கிட்ட கேட்குறான். நான் போனால் அவர்களை நீர் என் கையில் ஒப்புவிப்பீரா? எனக்கு சொல்லுங்க, நான் யுத்தத்துக்கு போகவா? நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் சொல்றாரு, போ, நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, என் ஆலோசனைப்படி நீ போற, நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன். அதே போல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அவன் தான் வாயால சொல்றான், தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல எனக்கு முன்பாக ஓட பண்ணினார். தண்ணி சேர்த்து வச்சிருக்கிற, சேமித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய டேங்கை உடைச்சி விட்டு பார்க்கணும். ஒரு ஏரியை உடைச்சி விட்டு பார்க்கணும். செம்பரவாக்கம் ஏரியை ஒரு காலத்தில் உடைச்சி விட்டாங்க. சென்னையில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பார்த்தோம். உடைந்து ஓடுகிறது போல, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல என்னுடைய எதிரிகளை கர்த்தர் ஓட பண்ணினார். அவன் என்ன பண்ணாங்க? அவர்கள் விட்டு விட்டு போன விக்கிரகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து சுட்டரித்து போட்டான். கர்த்தரை கனம் பண்ணுகிறான். கர்த்தரே தெய்வம், அவர் என்னமும் செய்வார், எப்படியும் செய்வார். அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியல, எனக்கு புரியல ஆண்டவரே. எனக்கு என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை ஆண்டவரே. என் கையில் பணம் இல்லை ஆண்டவரே. கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஆண்டவரே. நான் என்ன பண்ண புரியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயமாக உதவி செய்வார். அவர் ஆலோசனை கர்த்தா. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். நீங்க சொல்லணும். அன்றைக்கு யோசுவா சொன்னான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சொல்லுங்க, கர்த்தரையே சேவிப்போம் சொல்லுங்க. ஆலோசனை கேளுங்க. அவர் உங்களை வழி நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பேன். ஒவ்வொரு காரியத்திலும், சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்பேன், அதன்படி நடப்பேன். வியாதிகள் என்னை வீழ்த்த முடியாது. வியாதிகள் என்னை வீழ்த்த முடியாது. எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஓகே, காட் பிளஸ் யூ.